ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியை ஒரு வெடிக்காத பட்டாசு என்று தான் எல்லோரும் அழைக்கிறார். ஆமாம், நான் ஒரு வெடிக்காத பட்டாசு தான். வெடிக்காத பட்டாசு என்று சொன்னால் கூட பரவாயில்லை. கட்டாத முண்டாசு, கடிக்காத மங்கூசு, செல்லாத டப்பாசு, ஏன் போகாத கக்கூசு என்று கூட இடிதாங்கியின் புகழை 1.5 ஜான் கூட்டி புகழ்ந்து தள்ளுகிறார். அப்படி புகழும் போது இடிதாங்கி பட்டாம்பூச்சி மட்டுமல்ல, கரப்பான் பூச்சி கூட மனசுக்குள் பறப்பதை போன்ற உச்சநிலைக்கு போய்விடுகிறார். ஆக இடிதாங்கி ஒரு வெடிக்காத பட்டாசு என்ற உண்மையை உலகம் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறது. ஏனென்றால் வெடிக்காத வரைக்கும் இந்த பட்டாசு பார்ப்பதற்கு தமாசாகத்தான் தெரிவா. இடிதாங்கி வெடிக்க தொடங்கிவிட்டால் அண்ட சராசரமே அத்துக்கொண்டு தொங்கும் என்பதை எச்சரிக்கிறேன். வெடித்தால் சிவகாசியும் தாங்காது, உத்தரகாசியும் தாங்காது. ஆனால் இடிதாங்கி வெடிக்காத பட்டாசாக இருந்தாலும் இடிதாங்கி நாமத்தை கேட்டதுமே கிடங்கில் கிடக்கும் நமுத்து போன பட்டாசு கூட சடசடவென வெடிக்க தொடங்கி விடுகிறது. துப்பு கெட்டு போன இடிதாங்கி தேர்தலில் தோற்றுவிட்டான் என்று தெரிந்தவுடன் பற்ற வைக்காமலேயே வெடித்து கொண்டாடியது என்பது வேறு கதை. சிவகாசி வெடியாக இருந்தாலும் சரி, சீனா வெடியாக இருந்தாலும் சரி, இடிதாங்கியின் தோல்வியை பாரெங்கும் பரப்புவதற்காக வெடித்து தள்ளியதை வரலாறு அறியும். நாற்கரச்சாலையில் கொளுத்தி போட்டதால் இடிதாங்கியின் புகழ் நாறு நாராக கிழிந்து தொங்கியது. ஆக இடிதாங்கி என்ற பட்டாசு வெடிக்காமல் சும்மா இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் வெடித்தே தீரும். அதற்கு சாட்சியாகத்தான் பாலேகான் வெடிமருந்து கிடங்கு வெடித்து தீர்த்திருக்கிறது. 1 டன் 1.5 டன் அல்ல, 130 டன் வெடிமருந்துகள் வெடித்து கரிக்கொட்டையாக மாறி இருக்கிறது. வெடிக்காத வரைக்கும் வெடிக்கு மரியாதை இல்லை. லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய தீபாவளி பட்டாசாக இருந்தாலும் சரி, கோடி கோடியாக வாங்கிய ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, அது வெடிக்காமல் இருந்தால் அது இடிதாங்கி, வெடித்து விட்டால் அது ஆடி மாத அடங்காத இடி என்பதை மறந்துவிட வேண்டும். வெடிக்காத வெடிகளை இடிதாங்கி வெடி என்று கூறியதால் தான் அது வெடித்து விட்டது. சும்மா இருந்த வெடியை பார்த்து நீ சோத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்று நோண்டினால் அது வெடித்து விடும். அப்படித்தான் வெடித்து விட்டது. ஆக பாதுகாப்புக்காக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்த வெடிக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது டிப்ரஷன் ஏற்பட்டால் ஊசி பட்டாசு கூட உரசி பார்க்கலாமா என்று சவால் விடத்தான் செய்யும். அதே மாதிரி தான் இடிதாங்கி என்ற வெடிக்காத பட்டாசையும் பார்த்து பரிகாசம் செய்தால் உரசாமலேயே வெடித்து விடுவான் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.